ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் 60 டே சேலஞ்சில் ஹர்னி இன்றைக்கி 39வது நாளில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்களோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 62 கிலோ 900 கிராம் இருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டாங்க. மதியம் லஞ்சுக்கு ஒரு சின்ன கப்பில் ரைஸும் சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன். அதனால் 2 பீஸ் சிக்கனும் கொஞ்சம் கிரேவியும் போட்டு இன்றைக்கி வந்து மதியம் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சூப் இருந்தது, அதை தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. நைட் வந்து பார்த்திங்கன்னா 2 தோசையும் சிக்கன் கிரேவியும் வச்சு இன்றைக்கி அவங்களோட டயட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம், வெயிட் லாஸ் பண்ணுறவங்கலாம் வந்து பெரும்பாலும் நைட் வந்து சப்பாத்தி எடுத்துப்பாங்க. ஆனால் நான் வந்து ஹர்னி வந்து எப்போவுமே தோசை தான் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்கிறேன்னுட்டு ஹர்னிக்கு வந்து நான் இப்போ ரைஸை வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். ரைஸ் வந்து ஒரு சின்ன கப்பில் தான் கொடுக்குறேன். அவங்களும் அந்த ரைஸை கம்மியாக சாப்பிட்டு இப்போ பழக்கமாயிட்டாங்க. இப்போ கார்போஹைட்ரேட் குழந்தைகளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எனர்ஜி கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் அவங்க பசிக்கும்பொழுது நான் வேறு ஏதாவது ஜூஸ்லாம் கொடுத்தாலும் இப்போ கார்போஹைட்ரேட் கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி கிடைக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா பெரியவங்களாக இருந்தால் பரவாயில்ல, சின்ன பசங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு அது வேணும் அப்படின்றதுக்காக ஈவினிங் அவங்களுக்கு தோசைனா ரொம்ப பிடிக்கும். அதனால் ஈவினிங் தோசை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு எப்போவுமே வந்து டின்னருக்கு தோசை எடுத்துக்க சொல்லுவேன். 2 இல்லைன்னா 3 தோசை எடுத்துப்பாங்க. அது ஒவ்வொரு நாளை பொறுத்து அவங்க மூடு எப்படி இருக்கோ, சைட் டிஷ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி 2 இல்லைன்னா 3 தோசை எடுத்துப்பாங்க. ஹரிணி எப்படி தோசை சுடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு அரை கரண்டி மாவு எடுத்து அதை நல்லா அப்படியே பேப்பர் மாதிரி சுட்டெடுப்பாங்க. கனமாகவும் சுட மாட்டாங்க தோசை. அதனால் எப்போவுமே சரி டின்னருக்கு வந்து தோசை எடுத்துக்கிட்டோம் அப்படின்றதுனால தான் அவங்களுக்கு எப்பவுமே நான் தோசை கொடுக்குறேன். வேறு எந்த காரணமும் கிடையாது. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன்